அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கிளாஸ்ல நாங்க நவீன கால தஃப்சீர்களை பத்தி பார்க்க போறோம். இதை நாங்க நம்பரிங் ஷேப் சிஸ்டம் மூலமாக பார்க்க போறோம். இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. ஒன்று ஓடராக ஞாபகம் நிற்கும், டக்குன்னு ஞாபகம் வரும், இலகுவாக ரிவிஷன் பண்ண முடியும், பாடம் முடியவே உங்கள் மனசுல நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில நாங்க இன்றைக்கு ஃபெஸ்ட்டுக்கு பார்க்க போறது பின்னணி. இந்த நவீன கால தஃப்சீர் ஏன் தேவைப்பட்டுச்சு, இது ஏன் உருவானுச்சு அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். என்ன நடந்துச்சுன்னா, இந்த உலகத்துல 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில ஆம், காலனித்துவங்கள் இஸ்லாமிய உலகில் நிறைய காலனித்துவம் நடந்துச்சு. காலனித்துவம்னா என்ன? ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றி ஆக்கிரமிக்கிறது. உதாரணமா இலங்கையில பிரித்தானியர்கள் 1870 சொச்சதுல 1805 இலங்கையை ஃபுல்லாக கைப்பற்றினாங்க. இலங்கையை அப்படி அவங்களோட கொண்டுள்ள கொண்டு வந்தாங்க. அதை காலனித்துவம்னு சொல்லுவோம். அதுல இருந்து 1947 வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட தலையீடு இலங்கையில் இருந்து கொண்டே இருந்துச்சு. சொல்ல போனா 1972 வரைக்கும் இலங்கையை அவங்க நேரடியாக மறைமுகம் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இதை காலனித்துவம்னு சொல்லுவோம். இப்படி இஸ்லாமிய உலகத்திலேயும் இந்த பிரித்தானியர் உள்ளாந்தர்கள் நிறைய காலனித்துவங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால அவங்களோட சிந்தனைகள் பரவ ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட கலாச்சாரங்கள் பரவ ஆரம்பித்தது. இலங்கையிலையும் அவங்க வந்தபோது இலங்கை மக்களும் சாராயத்துக்கு பழக்கப்பட்டது, போதைப் பொருள் பழக்கப்பட்டதெல்லாம் அவங்களாலதான் ஆரம்ப காலங்கள்ல. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம அறிவியலும் இந்த காலங்கள்ல முன்னேற ஆரம்பிக்குது. நிலாக்கு போறாங்க, அங்க போறாங்க, செவ்வாய் ஆராய போறோம்னு சொல்றாங்க. அப்படி டெக்னாலஜி அதிகமாகுது. எல்லா விஷயங்களும் இறைவன் இல்ல தானாவே உருவானது என்ற கருத்துக்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அப்ப இந்த காலத்துல இது தஃப்சீர்ல பாதிப்பு செலுத்துது. ஏன்? தஃப்சீர்ல குர்ஆன்ல இருக்கிற சில விளக்கங்கள் பில மனிதன் ஆதம்ல இருந்தெல்லாம் வரல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து வரல, இது இப்படித்தான் குரங்குல இருந்து வந்திருக்கிறான், இந்த கருத்துக்கள். அதே போல இந்த காலனித்துவ கருத்துக்கள் இதெல்லாம் முஸ்லிம் மக்களை பாதிக்க தொடங்குது. எனவே அந்த கால அறிஞர்களுக்கு ஒரு தேவை வருது. முஸ்லிம்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், இந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள பாதுகாக்கணும்ன்ற ஒரு தேவை வருது. அந்த வகையில தான் குர்ஆனுக்கு, இப்ப குர்ஆன்ங்கிறது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் தானே. குர்ஆன்ல எந்த ஒரு குர்ஆனுக்கு எதிராக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் அதுக்கான விளக்கம் குர்ஆன்ல இருக்கும், மறுப்பு இருக்கும். எனவே குர்ஆனை திரும்ப ஒருக்கா படிச்சு அதுல இருக்கிற விளக்கங்களை யோசிச்சு என்ன செய்யறாங்கடா, அதுக்கு விளக்கம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் இந்த நவீன கால தஃப்சீர்கள் தோற்றம் பெறுது. இது எப்படி பாடமாக்குவீங்க? இது நான் 6ஆம் நம்பர் எடுத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நேத்தைய கிளாஸ்ல நாங்க 1 தொடக்கம் 5 வரைக்கும் பார்த்துட்டோம். 5 வரைக்கும் நாங்க தபு தாபீன்ல வச்சு பார்த்தோம். ஆனா மிச்ச நம்பருக்கு நான் நவீன கால தஃப்சீர்களை போட்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஓர்டராக ஞாபகம் இருக்கும். 6ஆம் நம்பர் நினைச்சா விசில் ஞாபகம் வரும். இது ஒரு விசில். என்ன நடக்குதுன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்குது, கற்பனை பண்ணுங்க. அந்த கிரவுண்ட்ல பல சமூக மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த பிரித்தானியர்கள் வெள்ளைக்காரர்கள் அவங்க இவங்கெல்லாம் முஸ்லீம்ல ஒருத்தன் நிக்கிறான், அவனை தாக்க வராங்க. ஒருத்தன் தான் நிக்கிறான், அவனை தாக்குறதுக்கு அங்க இருந்து வராங்க. அப்ப இவன் என்ன செய்யறான்? மத்த முஸ்லீம்களை ஒன்றிணைக்கிறதுக்கும் இந்த சவால்கள்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் ஒரு விசில் எடுத்து ஊதுறான். ஊதின உடனே எல்லாரும் வராங்க. இப்படி கற்பனை பண்ணுங்க. அடுத்ததாக அடுத்த பாயிண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா, இந்த காலத்துல முக்கிய தஃப்சீர்கள், இந்த நவீன கால தஃப்சீர்ல என்னென்ன தஃப்சீர்கள் முக்கியமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது மௌலானா மௌதூதி ரஹ்மஹுல்லா எழுதின தஃஹீமுல் குர்ஆன்ங்கிற ஒரு புத்தகம் முக்கியமான புத்தகமா இருந்துச்சு. இது உருது மொழியில் எழுதப்பட்டுச்சு. இது அரசியல் சமூக விஷயங்கள் எல்லாம் அந்த தஃப்சீர்ல இருந்துச்சு. அதே போல சையதுல் குத்துப் என்று சொல்ற ஒரு அறிஞர், அவரோட புத்தகம் ஃபீ திலாலில் குர்ஆன், தமிழ்ல குர்ஆன் நிழலிலே அப்படின்னு தமிழ்லயே மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. அதாவது சொல்லுவாங்களே பிஜி என்று சொல்லி, அந்த பிஜி இடம் நானா அவர் அதை மொழிபெயர்த்தாரு. என்ன? பி திலாலில் குர்ஆன் அப்படின்னு சொல்லி. இது சமூகவியல் நோக்கில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு தஃப்சீர் புத்தகம். இப்ப இந்த ரெண்டு புத்தகத்தையும் நாங்க தகவல் தானே ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா, அந்த விசில் அடிச்ச உடனே நிறைய பேர் வந்தாங்க தானே, அதுல 2 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ். இவர் வாராரு. இவர் கையில என்ன, இந்த அருவி எடுத்துட்டு வராங்க எதிரிகளை அடிக்கிறதுக்கு. இப்படி கற்பனை பண்ணுங்க. அதை எடுத்து என்ன செய்யறாங்க? தஃஹீமுல் குர்ஆன் இந்த உருதுல சொல்லிட்டு அதை எறிகிறாங்க. இப்படி கற்பனை பண்ணுங்க. இப்ப சிலாக்கள் ஒன்று ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பாங்க தானே. அது மாதிரி அந்த எதிரிகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனிதர் வாராருன்னு வைங்களேன், பெரிய இமாம்கள் அவங்க எல்லாம் இப்படி கற்பனை பண்ணக்கூடாது. ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு கையில இந்த அருவி எடுத்து தஃஹீமுல் குர்ஆன் இந்த உருதுல சொல்லிட்டு எறிகிறாரு. இப்படி கற்பனை பண்ணுங்க.
இன்னொரு மனிதர் வாராரு. இங்க ரெண்டு பேர்கிட்ட இது இந்த ஆயுதம் இருக்குது, இந்த ஆயுதம் இருக்குது, இந்த அருவி இருக்குது. அடுத்து செய்யுதுல் குத்துப், இன்னொரு மனிதர் வைங்களேன், அவரை ஞாபகப்படுத்த இன்னொரு மனிதர், அவர் வந்து என்ன செய்யறாரு, ஃபி திலாலில் குர்ஆன் என்று சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த இதால எறிகிறாரு. இப்படி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சாரு, ஒரு மனிதர் தஃபீம் குர்ஆன் உருதுல சொல்லிட்டு எறிஞ்சாரு. அது அந்த சமூகத்துல இருக்கிற அரசியல்வாதிகளை பட்டுச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஆஹ் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த 7ஆம் நம்பர் நினைச்சா மோதவன மோதுதி, தஃபீமுல் குர்ஆன், உருது, இது அரசியல் சமூகம் சார்ந்த புத்தகம்ங்கிறது அப்படி எல்லாம் ஞாபகம் வந்துடும். அதே போல மற்றதையும் நான் சொன்ன மாதிரி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்ததாக இன்னும் ரெண்டு புத்தகங்கள் இருக்கு, மொத்தம் 5 புத்தகங்கள். நாங்க உதாரணமா சொல்லல, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 2 புத்தகம். ரஷீத் ரிலா அப்படிங்கிற ஒரு அறிஞர் எழுதின புத்தகம்னா தஃப்சீருல் மனார், சீர்திருத்த பார்வையில ஒரு புத்தகம் எழுதினாரு. அதே போல முகமது அப்துஹுங்கிற ஒரு அறிஞர் அல் ஜவாஹிர்ங்கிற புத்தகம் எழுதினாரு, விஞ்ஞானம் அறிவியலோடு சம்பந்தப்பட்டது. இதுல இதென்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வோம், இப்படி இந்த மைதானத்துல சண்டை போய் கொண்டிருக்குது. இத ஒரு மினார்ல இருந்துட்டு, மனார்னா என்ன, அந்த பாங்கு சொல்ற இடம், அதுதான் மனார்னு சொல்லுவாங்க, மினாரா மனார். அதுக்கு மேல இருந்துட்டு இந்த ரஷீத் லீலா, அதாவது ஒரு மனிதர், நீங்க மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு விளங்குது இல்ல, அப்ப கண்ணாடியை போட்டு அதை பாக்குறாரு. இந்த சமூகத்தை எப்படியா சீர்திருத்தம் நோக்கிற பாக்குறாரு, கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஆனா அவருக்கு அப்பயும் விளங்கல. அப்ப இன்னொரு மனிதர் வராரு, வந்து தாங்க நான் பாக்குறேன்னு சொல்லி கண்ணாடியை வாங்கி இவர் போட்டு பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த சண்டை இவருக்கு விளங்குது. எனவே இவர் விஞ்ஞான ரீதியாக அதை கட்டுப்படுத்துறாரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 8ஆம் நம்பர் நினைச்சா அந்த மன்னாரோட இருந்து கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு மனிதர் ஞாபகம் வரும். அப்ப ரஷீத் ரீலா, அவர் சமூக சீர்திருத்த பார்வையில அவர் இதை பார்த்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். எதுல இருந்து, மன்னார்ல இருந்து. அப்ப அவர் புத்தகம் தப்சீருல் மனார். அப்ப அடுத்த அறிஞர் அதை வாங்கி போட்டு பார்த்தாரு, யாரு, முகமது அப்துஹு. எப்படி பார்த்தாரு, விஞ்ஞான ரீதியாக அவரோட தப்சீர் இருந்துச்சு அப்படிங்கிற எழுதுவீங்க. தப்சீர் பேர் ஜவாஹிர். சரியா? அதே போல நான் அடுத்ததாக பார்க்க போற விஷயம்தான் இந்த நவீன கால தப்சீர்களோட சிறப்புகள் என்ன, நவீன கால தப்சீர்ற சிறப்புகள் என்னன்னு பார்க்க போறோம். இது எப்படி பார்க்க போறோம், முதலாவது சிறப்பு பாருங்க, இது பல்துறை சார்ந்தவை. பல்துறை சார்ந்தவை அப்படின்னா இந்த தப்சீர் வந்து சமூகவியல், பொருளியல், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகள் சார்ந்து இது எழுதப்பட்டுச்சு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தெரியுமா, இது லிங்கிங் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது வந்து இன்னும் லேசி. எப்படின்னா, நாங்க இங்க என்ன பார்த்தோம், இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் இந்த மௌலானா மௌதூதி அவங்களோட புத்தகம் சமூகவியல் அரசியல் நோக்கம் எழுதப்பட்டது. சையத் குதுப் அவங்களோட புத்தகம் சமூகவியல் நோக்கம். இந்த ரஷீத் ரீலா அவங்களோட புத்தகம் சீர்திருத்த பார்வை. முகமது அப்துல் அவங்களோட புத்தகம் விஞ்ஞான பார்வை. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இது பல்துறை சார்ந்து எழுதப்பட்டிருக்குது. அப்ப இந்த நோட்ஸை நீங்க படிக்கும் போதே அப்ப இந்த கால தப்சீர் ஒரு சிறப்பு என்ன, பல்துறை சார்ந்து எழுதப்படுதுங்கிறத நீங்க தொடர்படுத்தி வச்சுக்கொள்ளணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? அடுத்த சிறப்பு என்ன, பல மொழிகள்ல எழுதப்பட்டுச்சு. பல மொழிகள்லயும் இது எழுதப்பட்டுச்சு. பாருங்க, நான் சொன்னேன், முதல் அவங்களோட புத்தகம் உருது மொழியில எழுதப்பட்டுச்சு. அப்ப இதுல இருந்து நாங்க எடுத்துக்கொள்ளணுமா, பல மொழிகள்லயும் தப்சீர்கள் இந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது ரெண்டாவது சிறப்பு. பெஸ்ட்டுக்கு பல துறைகள், பெஸ்ட் ரெண்டாவது பல மொழிகள். அப்ப இதை நாங்க என்ன செஞ்சிட்டோம், ஆஹ் ஏற்கனவே படிச்ச விஷயத்துல தொடர்புபடுத்தி எடுத்துட்டோம். மூணாவது, இந்த காலத்துல பெண்களோட பங்களிப்பும் இருந்துச்சு. பெண்கள் கூட தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. ஆயிஷா அப்துல் ரஹ்மான் ஒரு பெண் தப்சீருல் பயான் அப்படின்ற புத்தகம் எழுதிக்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வோம், இந்த கிட்டாரை பாருங்க, 9ஆம் நம்பர் மாதிரி இருக்குது. இப்ப கிட்டார் மியூசிக் வந்து இஸ்லாத்துல ஹராம் தானே, அப்ப ஆயிஷா அப்துல் ரஹ்மான் ஒரு பெண் மியூசிக் ஹராம்னு பயான் பண்றாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஆயிஷா அப்துல் ரஹ்மான் ஒரு பெண் மியூசிக் ஹராம் அப்படின்னு சொல்லி பயான் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு 9ஆம் நம்பர் நினைச்சா அந்த ஏற்கனவே சொன்ன 2 சிறப்பு அதுல இருந்து எடுத்துடுவீங்க. கடைசி சிறப்பு ஆயிஷா அப்துல் ரஹ்மான் அவனோட புத்தகம் தப்சீர் பயான் என்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப இதோட நாங்க என்ன செய்யறோம், கடைசியாக தப்சீர் கலையின் தோன்ற காரணம் என்ன, தப்சீர் கலை தோன்ற காரணம் என்ன, ஒரு 5 விஷயம் இருக்குது, 4 விஷயம், அதை நாங்க பார்ப்போம். இதையும் நாங்க எப்படி படமாக்குவோம் அப்படின்னா, சரியா, நான் சொல்ற ஃபர்ஸ்ட்டுக்கு விளக்கத்தை சொல்றேன். முதலாள் குர்ஆனை தூண்டுதல். அல் குர்ஆன் சுன்னா என்ன செய்யுது, இந்த விளக்கம் தப்சீருக்கு குர்ஆனுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, அந்த விளக்கத்தை அறிஞர்கள் தான் விளங்கி கொள்ளுவாங்க அப்படிலாம் தூண்டுது. இது முதலாவது. இரண்டாவது, அல் குர்ஆன் வந்து ஜவாமி கலீம் தானே, அதாவது இந்த உலகம் அழியும் வரைக்கும் நடக்கிற எல்லா மக்களுக்கும் அது வழிகாட்டும். ஆனா அப்படின்னா ஒரு குர்ஆன் எப்படி இருக்கணும், பெரிய கட்டுக்கட்டா இருக்கணும், பாகம் பாகமா. ஆனா குர்ஆன் சின்னதா இருக்குது. அப்ப அர்த்தம் என்ன, குர்ஆனுக்குள்ள எல்லாம் இருக்குது, ஆனா சுருக்கமா இருக்குது, நெகிழ் விளங்குது. எனவே அதுக்கான தஃசீர் தேவை. இப்ப இரண்டாவது, அல் குர்ஆன் சுருக்கமா இருக்கிறதால
அது ஜவாமில் கலீம் என்று அழைக்கப்படுறதால அதுக்கு ஒரு விரிவு தேவைன்னு ரெண்டாவது விளங்குது. மூணாவது ஆஹ் விஷயம் என்ன அப்படின்னா, நபி அவங்க தஃப்சீர் செஞ்சிருக்காங்க தானே, நான் ஏற்கனவே பார்த்தோம். சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க தானே, எனவே நாங்களும் தஃப்சீர் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த நபி அவங்க வழிமுறைன்ற வகையில இந்த தஃப்சீர்களை ஆரம்பமாகியது. அதே போல முஸ்லிம்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, குர்ஆனை விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்ல வாராண்டு இந்த இறைவனோட பேசுற வார்த்தை அதை நான் விளங்கிக் கொள்ளணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்ப இந்த 4 காரணங்களால தஃப்சீர்களை தோற்றம் பெற்றது. நவீன தஃப்சீர் அது முடிஞ்சு இப்ப தஃப்சீர் கலை கடைசியா நாங்க பாக்குறோம் இந்த தஃப்சீர் கலை ஏன் தோற்றம் பெற்றதுன்னு சொல்லி. இது எப்படி பாடமாகும் தெரியுமா? கிரிக்கெட் எடுங்க, கிரிக்கெட் எடுங்க. அப்ப கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் நிப்பாரு, போலர் நிப்பாரு, வளைச்சு ரசிகர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த பெட்ஸ்மேன் தான் அல் குர்ஆன் சுன்னாவை தூண்டுதல் ஞாபகம் வச்சு கொடுங்க. பெட்ஸ்மேன் அடிச்சா தானே மக்கள் நான் தூண்டி ஆரவாரமா இந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப குர்ஆன் சுன்னாவை தூண்டுதல் பெட்ஸ்மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதாவது குர்ஆன் சுன்னா தூண்டுதல் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது அந்த குர்ஆன் எப்படி இருந்துச்சு? கடும் சுருக்கமான ஒரு மொழிநடையில் இருந்துச்சுங்கிறது அதோட சேர்த்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்ப ஒரு கிரிக்கெட் மைதானத்துல பெட்ஸ்மேன் நிக்கிறாரு, அப்படி அதை கற்பனை பண்ணும்போதே குர்ஆன் சுன்னா தூண்டுதல் அது சுருக்கமான மொழிநடையில் இருந்ததுங்கிறத நீங்க ஒரு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அதோட அது அப்படியே கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு பிறகு ஆஹ் போலர் போலர் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோங்க ஹதீஸ் நபி அவங்க அதே போல சஹாபாக்கள்ட்ட மரபு அவங்க விளக்கம் கொடுத்தாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா குர்ஆனுங்கிறது ஹதீஸ் தானே. இதை நாங்க ஓடராவே ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். குர்ஆன்ட தூண்டுதல், குர்ஆன்ல அதுல ஆழமான அந்த ஜவாமில் கலீம், அடுத்து சுன்னா நபியாவோட சஹாபாக்களோட தூண்டுதல், அதே போல இது மக்கள் அதை விளங்கிக் கொள்ளணும் ஆர்வம். நாளையுமே சும்மாவே பாடமாக்கி வச்சு கொள்ளையிலும் இது தேவையில்லை. ஆனா நான் சும்மா சொல்றேன். நம்பர் ஷேப் சிஸ்டம் மூலம் படிக்கிறதால வெட்டிங் பண்றது குர்ஆன் முதலாவது குர்ஆன் தூண்டுதல், அடுத்து குர்ஆன் ஜவாமில் கலீம், அதே போல ஜவாமில் கலீம் போலர் சுன்னா நபி அவங்க சஹாபாவோட மரபு அந்த ரசிகர்கள் தான் மக்கள்கிட்ட ஆர்வம். மக்கள் ஆர்வம் இருப்பாங்களே மக்கள்கிட்ட ஆர்வம் இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க இதுவும் வந்து 11ஆம் நம்பர்ல எழுதிருக்கிறேன். ஆனா இதையும் சேர்த்து நாங்க மேலுக்கு பார்த்துட்டோம். இப்ப நாங்க தஃப்சீர் கலையில நபி அவங்களோட காலம் எப்படி இருந்துச்சு, சஹாபாக்களோட காலம் எப்படி இருந்துச்சு, தாபீன்கள் காலம் எப்படி, தாபீன்கள் காலம் எப்படி, நவீன கால தஃப்சீர்கள் எப்படி எல்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக அந்த தஃப்சீர்களை தோற்றம் பெற காரணம் என்னன்னு பார்த்துட்டோம். எனவே இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா மனசுல நின்றும். அதை நீங்க உங்களோட கொப்பியில ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு தலைப்புல இருக்கிற அந்த இதையும் ஒரு 9 தரம் ரிவிஷன் பண்ணுங்க. திருப்பி அந்த கட் பண்ணி என்ன சொன்ன கதையை நினைச்சு நினைச்சு பாருங்க. அது நல்லா மனசுல பதிய வச்சுட்டு அடுத்த கதைக்கு போங்க. இல்லாட்டி குழம்பிடும். இந்த முதலாம் நம்பருக்கு இந்த முதலாம் நம்பர் மெழுகு தெரியுதான், அடுத்த பாடத்துல வர மெழுகு தெரியுதான். எனவே அந்த கதை இந்த கதை குழம்பிடும். அப்ப குழம்பாம இருக்கிற என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு தாபீன்கள் தாபீன்களை பார்த்து அந்த நம்பர் போட்டி பண்ணி அந்த நம்பருக்குரிய விளக்கத்தை கொப்பியில் எழுதுங்க. எழுதி அதுக்குரிய அந்த கதைகளை நோட் பண்ணி வைங்க. அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி உங்க மனசுல அதை ஆழமா பதிய வச்சிருங்க. இப்ப அடுத்ததுக்கு போங்க. அடுத்த கதையை ஞாபகப்படுத்துங்க. அதை நீங்க உங்களோட கொப்பில ஷார்ட் நோட்ஸ் எழுதி ஞாபகம் இதை வச்சுக்கொள்ளுங்க. இப்படி செய்யும் போது அப்படி எல்லாமே ஓடராக ஞாபகம் நிக்கும். இப்ப என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கு படிச்ச விஷயத்துல இப்ப நான் சொல்றேனே, நான் பார்க்கல சரியா, நோட்ஸை பார்க்கல. நான் என்ன செய்யறேன், இப்ப பிடிஎஃப் கட் பண்றேன், ஸ்கிரீன் ஷேரை கட் பண்றேன், கட் பண்ணிட்டேன். இப்ப இன்றைக்கு படிச்சதுல நவீன கால தஃப்சீர், நவீன கால தஃப்சீர்ல இரண்டாவது இல்ல இல்ல இரண்டாவது பாயிண்ட்ஸை இரண்டாவது பாயிண்ட்ஸ் அப்படிங்களா, அது வந்து லேஸ் தானே, ஒன்று ரெண்டு நான் லேசா செல்லுன்னு நினைப்பீங்களே. ஒரு ம், ஆறாவது பாயிண்ட்ஸ் எடுங்க. ஆறாவது பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா, நான் சொல்றேன். பெஸ்ட்டுக்கு என்ன கட் பண்ண போகும். அந்த விசில் எடுத்து ஊதினது, மக்கள் அடிக்க வந்து விசில் எடுத்து ஊதினது. அப்ப ஏன் இது உருவானுச்சு, அதாவது நவீன கால தஃசீர் பின்னணியை தான் சொல்ல வருது. அதாவது இந்த காலனித்துவத்தாலையும் நவீன சவால்களாலையும் தஃப்சீர் அறிஞர்கள் தஃப்சீர் கொடுக்க ஆரம்பிச்சாங்கிறதை நான் எடுத்துட்டேன். அதை நான் எடுத்துட்டேன். இப்ப அடுத்து பாருங்க. ஆஹ் ஏழாம் நம்பர் வந்து மௌலானா மௌதூதி அவங்க. அடுத்தது அவங்களோட புத்தகம் தஃபீமுல் குர்ஆன், அது வந்து உருது மொழியில எழுதப்பட்டுச்சு. நான் எடுத்துட்டேன் அதுல இருந்து, கற்பனையில இருந்து நான் டக்குனு போயிச்சு எடுத்துட்டேன். அதே போல இன்னொரு ஆள் வில்லோட வந்ததுதான், அந்த அருவியோட வந்தது முகமது அப்துஹு. அவர் வந்து இது சாரி சையதுல் குத்துப், அவரோட புத்தகம் தான் ஃபி திலாலில் குர்ஆன். அது வந்து சமூகவியல் பார்வையில் பேசுது. எடுத்துட்டேன். இப்ப 8ஆம் நம்பர் எடுங்களேன். 8ஆம் நம்பர் ஞாபகப்படுத்தினோடனே கண்ணாடி. அப்ப தஃசீருல் மனார், அது மனார்ல இருந்ததை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் சீர்திருத்தம் என்ற வகையில. அப்ப தஃசீருல் மனார்
தப்சீருல் மனார். சரியா? அடுத்தது சமூகவியல் பார்வையில அந்த புத்தகம் இருந்தது. அதே போல அடுத்தது வந்து அந்த கண்ணாடியை வாங்கி பார்த்தது யாரு? முகமது அப்துஹு. அவர் வந்து அதை விஞ்ஞான ரீதியாக கட்டுப்படுத்தினார். அப்ப விஞ்ஞான ரீதியாக அவரோட தஃசீர் இருந்துச்சு அப்படின்னு அது வரும். 9ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா 9ஆம் நம்பர் என்ன? இந்த கிட்டார் மாதிரி. அப்ப 9ஆம் நம்பர்ல வாரது அந்த கால தஃசீர சிறப்புகள் பல மொழி சார்ந்தது, பல துறை சார்ந்தது. அதே போல ஆயிஷா அப்துல் ரஹ்மான்ங்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா தஃசீர் பயான் புத்தகத்தை எழுதினாங்க. இது நான் அந்த கதையில எடுக்கிறேன். இப்போ 10ஆம் நம்பர் 10ஆம் நம்பர்னா தஃசீர்களை தோற்றமிடுறதுக்கான காரணங்கள். அப்ப கதையிலிருந்து எடுக்கிறேன் நான். முதலாவது முதலாவது வந்து அல் குர்ஆன் தூண்டுதல். அல் குர்ஆன் ஜவாமியுல் கலீம் ஆக இருந்தது. அதே போல நபி அவங்க சஹாபாக்கள் தஃப்சீர் கொடுத்தது. அடுத்தது மக்களோட ஆர்வம். பாருங்க அப்படியே இந்த ஓர்டரா போய் எடுத்துட்டேன். இப்ப நான் பின்னால இருந்தும் என்ன சொல்லேன். 10வது 9வது என்ன, 8வது என்ன, 7வது என்ன, இப்படி முன்னாலும் சொல்லேன். எனவே நல்ல ஒரு முறை. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கிளாஸை முடிச்சுக்கொள்ளுங்க. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு மினிய ஆர்வம் இருந்தா உங்களுக்கு மினிய ஆர்வம் இருந்தா என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மினிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா என் நம்பர் வந்து 076 256 38 27. 076 256 38 27. இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.